வணக்கம். இன்றைய நாள் எப்படி இருக்கு பகுதியில் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பற்றி பார்க்க போகிறோம். மிதுன மாதமாக இருக்கிறது. கிரீஷ்ம ருது பயணத்தில் உத்தராயண காலத்தில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டாக இருக்கிறது. ஆனி மாதம் 19ஆம் நாள் இன்று சங்கடகர சதுர்த்தி. உங்கள் சங்கடங்கள் எல்லாம் போக விநாயகரை வழிபட வேண்டிய ஒரு நாள். சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத தினமாக இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்று திதி காலை 10:25 வரை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 11:19 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். இன்று மாலை 4:50 வரை விஸ்வ கம்பம், அதன் பின்பு பிரீத்தி நாம யோகமாக இருக்கிறது. இன்று அதிகாலை 5:56 வரை சித்த யோகம், அதன் பின்பு காலை 11:19 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம். இன்று நல்ல நேரம் என்று பார்த்தோமானால் காலை 9:15 மணி முதல் 10:15 வரை, மாலை 5:15 மணி முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்று சூரிய உதயம் 5:57 மணிக்கு. சந்திராசிரமம் இன்று காலை 10:19 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். இன்று ராகு காலம் என்று பார்த்தோமானால் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை என்று பார்த்தோமானால் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் என்று பார்த்தோமானால் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று 12 ராசிகளுக்கான பலன்கள் என்று பார்த்தோமானால் மேஷம் வரவால் மனம் மகிழப் போகிறது. ரிஷபம் கோபத்தால் சில வாய்ப்புகளை இழக்கப் போகிறீர்கள். மிதுனம் உதவி கிடைக்கப் போகிறது. கடகம் பாராட்டு மழையில் நனையப் போகிறீர்கள். சிம்மம் நன்மைகள் நடக்கப் போகிறது. கன்னி புகழ் உயரப் போகிறது. துலாம் உயர்வுகளால் மனம் சஞ்சலப்பட போகிறது. விருச்சகம் பெருமைப்பட போகிறது. தனுசு கோபத்தால் சில காரியங்களை இழக்க வேண்டுமோ என்ற பயம் ஏற்பட போகிறது. மகரத்திற்கு யாரோ பரிசு பொருள் வழங்கப் போகிறார்கள். கும்பத்திற்கு ஆக்கங்களால் மனம் நிறைய போகிறது. மீனம் அமைதியால் மனம் நிலை கொள்ளப் போகிறது. இன்றைக்கான பொன்மொழி என்று பார்த்தோமானால் துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு தோல்வியே இல்லை. இன்று இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் பிறந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய தமிழ் நண்பர்களுக்கு அவர்களுக்குரிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. பல நன்மைகள் நடக்கப் போகின்றன. மீண்டும் நாளைய பதிவில் நாளைய நாள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.